துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது யாருடைய ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையே கேட்கக்கூடாது என்று சொல்கிறார். இப்போ இந்த உலகத்திலே நிறைய துன்மார்க்கனுடைய ஆலோசனை தான் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க கேட்குறாங்க. நாம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமல், இந்த உலகத்திலே துன்மார்க்கமான ஆலோசனையிலே நம்ம நடக்கக்கூடாது. அப்படி என்றால் துன்மார்க்கன் என்றால் யார்? தேவனை அறியாதவன் எல்லாம் துன்மார்க்கன் தான். கிறிஸ்துவை அறியாதவர் எல்லாரும் துன்மார்க்கர் தான். ஏனென்றால் அவர் பாவத்தில் இருக்கிறார்கள், அக்கிரமத்தில் இருக்கிறார்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய ஆலோசனை தான் நாம் கேட்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவியில் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரன் உட்கார இடத்திலே உட்காராமலும். அப்போ பாவியின் வழியிலே நிற்கக்கூடாது. பாவி செய்கிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. துன்மார்க்கமான வழியில் வாழக்கூடாது. அவன் பாவி பரியாசக்காரன் உட்கார இடத்துல போய் நம்ம உட்காந்தா என்ன நடக்கும்? பரியாசக்காரன் உட்காரானா அங்கே போய் நம்ம உட்காந்தா என்ன ஆகும்? நாமளும் பரியாசக்காரனாக மாறிடுவோம். அப்போ பரியாசக்காரனோடு நம்ம உட்காரக்கூடாது. அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் யாரோடு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படியாப்பட்ட மனிதர்களோடு, பொல்லாத மனிதர்களோடு போய் உட்காந்து அவங்களோட கூட நட்பு கொண்டாடினால் என்ன நடக்கும்னா, நீங்களும் அவனை போல மாறிடுவேன். ஞானியோடு கூட சஞ்சரித்தால் ஞானி ஆவான், மூடனோடு கூட சஞ்சரித்தால் மூடன் ஆவான். நீ துன்மார்க்கனோடு கூட நீ சஞ்சரித்தா நீ துன்மார்க்கன் ஆவாய். பாவியோடு கூட நீ சஞ்சரித்தா பாவி ஆவா. அப்போது கர்த்தரோடு நீ இசைந்திருப்பாய் என்றால், கர்த்தருடைய ஆலோசனை நடப்பேன்னா நீ கர்த்தரை போல, அவருடைய ஜீவியத்தில் போல நீ வளர முடியும். அல்லேலூயா. நீ யாரோடு கூட சேரணும்? துன்மார்க்கனோடு கூட நீ சேரக்கூடாது, நீதிமான்களோடு சேரணும். ஆமீன். அல்லேலூயா. நம் சபையில் நல்ல ஒரு ஐக்கியம் உங்கள் உண்டாகணும். ஆமீன். ஒருவர் நம்ம என்ன பண்ணணும், விசாரித்து அவளுக்காக ஜெபம் பண்ணணும். போய் வேற எங்கேயே போய் டீ கடையாக போய் உக்காஞ்சிக்கின்னு கண்ட கதையை பேசிக்கின்னு, வேற எங்கன்னா தெருவில் போய் உக்காஞ்சிக்கின்னு, எங்கள் ரோட்டில் நின்றுன்னு மணிக்கணக்களாக ஒரு காலங்களிலே நாம் பேசியிருக்கலாம். இனி அப்படியே இருக்கக்கூடாது. ஆமீன். துன்மார்க்கருடைய வழியிலே நாம் நடக்கக்கூடாது. பாவியில் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. இந்த உலகம் நிறைய பேர் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில், தெருக்கொலியில், பஸ் ஸ்டாப்புங்களில், எல்லா இடத்துலையும், மாலில், ஷாப்பிங் மாலில், எல்லாத்துலையும் என்ன பண்ணுவாங்க, உட்காஞ்சி மணிக்கணக்கில் யார் கதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், நிறைய கதையை பேசுவாங்க. மற்றவங்களை போட்டு அங்கே வருது எடுப்பாங்க. அங்கே இல்லாத ஆளை என்ன பண்ணுவாங்க, அவரை பற்றி தெரியுமா, இவரை பற்றி தெரியுமா, நீ இப்படியே பேசியிருந்தா உன்னை பற்றி உலகத்துக்கே தெரியும். ஆமீன். நிறைய பேரை பற்றி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கதையாக பேசுகிறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. மற்றவங்களை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன செய்யணுமா, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து. யாருடைய வேதத்திலே? கர்த்தருடைய வேதம். இது மனுஷனுடைய வேதம் என்று சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க பாருங்கள், இதுமாதிரி பேசின்னு இருக்கிறவங்க, நீ பைபிள் கிளாஸ் படிச்சிருக்கலாம், பெரிய டீச்சராக இருக்கலாம், இந்த சுவிசேஷங்கள்லாம் மனுஷன் தானே எழுதுனா, புஸ்தகம் மனுஷன் தானே எழுதுனா, இது கடவுளை எழுதினாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அவன் மண்டையில் என்ன வைக்கிறது, தீயை தான் வைக்கணும். ஆமே. இந்த வேதம் என்ன சொல்லுது? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதம். புத்தி இல்லாதவன் என்ன பண்ணுறான், இது கர்த்தருடைய வேதம்னு சொல்லாமல் என்ன பண்ணுறான், மனுஷன் எழுதுனது, இது கர்த்தருடைய வேதம் கிடையாது, மனுஷன் எழுதுனது அப்படின்னு சொல்கிறான். மனுஷன் எழுதுனா எப்படி எழுதுனா? மனுஷன் அவனுக்கே ஆலோசனை வந்து அவனே எழுதிட்டானா? இல்லை. அப்போது மனுஷனுக்கு இந்த இருதயத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்கதரிசன உள்ளத்தோடு கூட, ஆவியானோடைய ஏவுதலோடு கூட, அவருடைய உந்துதலோடு கூட, அவருடைய ஆலோசனையின்படி எழுதப்பட்டது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. யார் எழுதுனது? மோசே எழுதினார் சொல்கிறாங்க. இப்படி ஏசாயா எழுதினா, எசைக்கு எழுதினா, இவங்கெல்லாம் எழுதுனதெல்லாம் 40 பேர் எழுதுனாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆசிரியர் தான். அவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். கிட்டத்தட்ட இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு 1600 ஆண்டுகள் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் ஒரே ஆசிரியர் தான். எல்லா ஆசிரியர் எழுதினவர் எல்லாரும் மறித்து விட்டார்கள், செத்துட்டாங்க. ஆனால் ஒருத்தர் எழுதுன்னு ஒருத்தருக்கு தெரியாது, யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆசிரியர் ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால்தான் கர்த்தருடைய வேதம்னு சொல்லுகிறது, கர்த்தருடைய வாயினால் அருளப்பட்ட வேதம். ஆமே. இந்த மூடர்கள், முட்டாள்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசத்தை கலைக்கிறவர்கள். குடும்பங்களை எப்படி கலைக்கிறாங்க? விசுவாசத்தை கலைக்கிறாங்க.
இது மாதிரி கடவுளுடைய வேதம் கிடையாது, மனுஷன் எழுத விட்டு இதை போய் நம்புறீங்களே அப்படின்னு என்ன பண்ணாங்க, சில மனிதர்கள் எழுப்பி பேசுகிறதை நாம் பார்க்குறோம். அவர்களாம் என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தை என்ன பண்ணாங்க, குலைத்து போடுகிறார்கள். கடைசி நாட்களிலே விசுவாசத்தை என்ன பண்ணுவாங்க, குலைத்து போடுகிற ஒரு கூட்டம் வருகிறது. குள்ளநரி கூட்டம், கள்ள உபதேசி கூட்டம். ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? ஏன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியாதா? இப்படிலாம் கேள்வி கேட்பான், கிராஸ் கேள்வி கேட்பான். ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நல்லவர் தானே, அவருக்கு தெரியாதா? என் தேவையில்லைன்னா தெரியும், ஜெபிச்சு கேட்டால் தான் ஆண்டவர் எனக்கு பதில் தருவாரா? இப்படிலாம் உபதேசம் பண்ணுறான் பாரு, அவன்லாம் யார்? கள்ள உபதேசி. ஏன்னா வேதத்தை அவன் தெரியல. மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேளுங்கள் சொன்னார். என் நாமத்தில் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்னார். ஏன் அவர் கேட்க சொன்னார்? அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும் தெரியாதா? உங்களுக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமே. பூமியில் இருக்கிற சட்ட பிரகாரம் நாம் என்ன பண்ணணும், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நன்மை வரும். ஆமே. நீ இயேசு நாமத்தில் கேட்கும் போது உனக்கு நன்மை வரும். ஜெபிக்க கூடாது, ஆண்டவருக்கு தெரியாதா, என்ன கண்ணு இருக்காதா, காது இருக்காதா, மூக்கு இருக்காதா, சில பேர் முட்டாள்தனமாக பேசின்னு இருக்கக்கூடாது. ஆமீன். அல்லேலூயா. வசனத்தை தெளிவாய் புரிஞ்சுக்கணும். இந்த கடைசி காலத்தில் அநேக கண்ட கதைகளை பேசி, உபதேசங்களை பேசி விசுவாசத்தை என்ன பண்ணாங்க, குலைத்து போடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. விசுவாசத்தை தேவையில்லை சொல்கிறாங்க. விசுவாசம்லாம் தேவையில்லை, நீ உழைச்சா ஆண்டவர் தருவார் அப்படின்லாம் என்ன பண்ணாங்க, போதிக்கிறாங்க. உழைச்சா உண்மையாலே எல்லாரும் தான் பணக்காரன் ஆகலாம். நான் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லியிருக்குதே, அவன் அதெல்லாம் படிக்க மாட்டான். ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறாங்க, பணம் பொருள் மட்டும்தான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. வேதத்தை ஒழுங்காக படி, அப்போ தான் ஆசீர்வாதம்னா என்ன புரியும். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மீட்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அன்பு, விசுவாசம், நற்குணம், இதெல்லாம் ஆசீர்வாதம் தாங்க. நம்ம என்ன நினைக்கிறானுங்கன்னா, பணம் பொருள் இது மட்டும்தான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, வேதம் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்தது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் இது என்ன பண்ணணும், வாசிக்கணும். இரவு பகலும் பிரியமாக இருக்கணும். இது மேலே பிரியமாக இருக்குதா? இன்னைக்கு செல்போன் மேலே பிரியம் இருக்குது, இந்த வேத புஸ்தகத்து மேலே என்ன பண்ணல, பிரியம் கிடையாது. கையை தேய்ச்சி தேய்ச்சி அந்த கை விரல் கட்ட விரல என்ன பண்ணுது, கை ரேகையே தேஞ்சு போகிற அளவுக்கு தேஞ்சு போகுது பாருங்க. நைட்டில் கூட அந்த பிள்ளைங்க என்ன பண்ணு இப்படியே பண்ணிக்கினே இருக்குதான் பாருங்க. சொல்கிறாரு, சில பேர் சொல்கிறாங்க, யூடியூப் சேனலில் பார்க்குறோம், கண்ணு சில பேர் கெட்டே போயிடுது பாருங்க செல்ஃபோனை பார்த்து பார்த்து. அப்போ எது மேலே மனுஷனுக்கு பிரியமாக இருக்குது? இன்றைக்கி செல்ஃபோனில் பிரியம் இருக்குது. இரவும் பகலும் வேதத்தை மேலே வாசிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கணும், பிரியம் இருக்கணும். ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும்னு ஒரு பிரியம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்ற எல்லாரும் என்ன பண்ணணும், வேதத்தை என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஆமே. நீ கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறியா இல்லையான்னு நான் உங்கள் வீட்டில் வந்து பார்க்க முடியாது. நீ பிரியமாக இருந்தீன்னா இந்த வேதத்தை வாசிப்பேன். உனக்கு பிரியம் இருக்குதா இல்லையான்னு நான் பார்க்க தேவையில்லை, உனக்கே தெரியும். ஆமே. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் மேலே பிரியம் இருக்குதா இல்லையான்ட்டு நான் சொல்ல தேவையில்ல. உனக்கு பிரியம் இருந்தால் நீ வேதத்தை வாசிப்ப. பிரியம் இல்லைன்னா உனக்கு எதில் பிரியமாக பாரு. சில பேர் போஜன பிரியவனாக இருப்பான், சினிமா பைத்தியமாக இருப்பான், சினிமாவில் பிரியமாக இருப்பான். சில பேர் சுற்றுலா பிரியமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு பிரியம் இருக்கும் பாருங்கள். ஆனாங்க ரட்சிக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின் மேல் பிரியம் வேணும். ஆமீன். அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலுமா, நைட்டெல்லாம் தூங்கக்கூடாது சொல்கிறியா அப்படின்னா, இரவும் பகலும்னா அது காலையிலும் மத்தியானத்திலும் இரவு நேரத்திலும் நீ படுக்கும்போது கூட என்ன பண்ணு, வேதத்தை வாசித்துட்டு படுங்க. அல்லேலூயா. அப்போது தியானம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? தியானம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், உக்காஞ்சின்னு ஒரு மூலையில் ஏதோ யோசிச்சுனே இருக்கிறது தான் தியானம் நினைக்கிறோம். இல்லை இல்லை, இந்த வசனத்தை வாயை திறந்து நீ படிக்கும்போது உன் காது கேட்கும். அது காது கேட்கும்போது இருதயத்தில் என்ன பண்ணும், அந்த வசனம் புறப்பட்டு வரும். இதுதான் தியானம்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், வாயை திறந்து சத்தமாய் படிக்கும்போது உன் சொந்த காது கேட்கும். அப்படி காது கேட்கும்போது அந்த காதில் இருக்கிற அந்த சத்தம் இருதயத்துக்கு போவோம். இருதயத்தில் போன உடனே இருதயத்தின் நிறைவினாலே அந்த வாயிலே தேவ வசனத்தை பேசும்போது அது இருதயத்தின் தியானமாக இருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. இதோட எளிமையை எப்படி சொல்கிறது, நீங்கள் சத்தமாக வாசிக்கும்போது தியானிக்கிறேன்னு அர்த்தம். அந்த வசனங்கள் ஒரு நாள் உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை படிங்க. சத்தமாக உன் காது கேட்குற மாதிரி என்ன பண்ணுங்கள், படிக்கணும். ஒவ்வொரு நாளும் படிக்கணும். பாருங்கள்,
முதல் படிக்கும்போது உங்கள் நாவில் அந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் வரவே வராது. நல்ல வார்த்தைகளை அந்த மாதிரி யா வா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன பண்ணாது, வரவே வராது. எனக்கு கூட ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், தப்பு தப்பாக தான் படிப்போம், தப்பு தப்பாக தான். ஏன்னா இன்னும் சில வார்த்தைகள் என்ன பண்ணல, வாயிலே நுழையாதபடியெல்லாம் இருக்குது. அதனை நீங்கள் எல்லாம் படிக்கணும். ஆமீன். வாயை திறந்து சத்தமாக படித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன், வசனத்தை அறிந்தவன், சத்தியத்தை அறிந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த இரவும் பகலும் நீ வாசிக்க ஆரம்பித்தினா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா, எப்படி இருக்குன்னு சொல்றாரு. நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு, ஒரு மரம் நதி ஓரங்களிலே நடப்பட்ட மரம் எப்படி இருக்குமோ, அந்த நதி ஓரமாக நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? முக்காலமும் என்ன பண்ணுவோம், 3 காலங்களிலும் கனி தரும். 3 காலங்களும் கனி தரும். அந்த மரம் பசுமையாக இருக்கும். அந்த மரம் வற்றி போகாது, அது தாழ்ச்சி அடையாது, இலை பச்சையாக இருக்கும், அது கனிகள் எப்போதும் தந்து கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேத வசனம் உனக்கு என்ன எப்படி இருக்குது? தண்ணீரை போல இருக்கிறது. உன் இருதயத்திலும் உன் ஆத்மாவிலும் செழிப்பாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதை வாசிக்க வாசிக்க உனக்கு என்ன வருது? இருதயத்தில் சந்தோஷம் வரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லை? இதை வாசித்து பாரு, சந்தோஷம் வரும். சமாதானம் எத்தனை பேருக்கு இல்லை? சமாதானம் வரும். ஆலோசனை எத்தனை பேருக்கு இல்லை? ஆலோசனை வரும். இந்த வேத புஸ்தகத்தோடு கர்த்தர் என்கிட்ட பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இதை வாசித்து பாருங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறத பார்க்கலாம். அல்லேலூயா. நீ வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வேதம், இது அவருடைய வேதம், அவர் பேசுவார். நீங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசலையே, எதுவும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ வேதத்தை வாசித்து பாருங்க, இந்த வேதம் உன்னோட கூட என்ன பண்ணும்? பேசும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். அல்லேலூயா. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு, வெய்ய காலத்திலும் உஷ்ண காலத்திலும் அந்த மரம் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு இருந்தால் அந்த மரம் எப்படி இருக்கும்? அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? பசுமையாக இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமே. மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். ஆமே. மிகுந்த சமாதானம். ஏன் சமாதானம் இல்லாமல் போச்சுன்னா அந்த வேதத்தை நேசிக்கிறது இல்லை. சில பேர் பரதேசியாக இன்னைக்கு ஊர் ஊராக சுற்றி நிற்கிறான், பணத்தை அலையிறான், பணத்தை தேடி கொண்டு அலையிறான், ஒன்றும் வாய்க்கலை, பணத்துக்கு பின்னாடி ஓடுறான். இந்த வேதத்தை நேசிக்கிறது இல்லை. காலையில் எழுந்து வேதத்தை நேசிக்கிறது, படிக்கிறது இல்லை, பணத்துக்கு பின்னாடி ஓடுறான். அதனால தான் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. எண்ணெயை தடவின்னு போகிறான், எண்ணெய் தடவின்னு போனாலும் உருண்டு உருண்டு பெறல்றான். இந்த உலகத்தில் சம்பாதிக்க புறப்படுறான். ஒன்றும் ஒட்டத்தான் ஒட்டுதே தவிர மற்றதெல்லாம் ஒட்டவே மாட்டேங்குது. அதனால் பாருங்கள், வேதத்தில் என்ன பண்ணணும்? பிரியமாக இருந்து வாசிக்கணும். நீர்க்கால் ஓரமாக நீ நடப்பட்ட மனுஷனை போல இருக்கணும்னா இந்த வேதத்தை நீ வாசிக்க வாசிக்க உன் இருதயமானது கர்த்தருடைய வசனத்தினால் நிரம்பி இருக்கும்போது உன் ஆவியிலே, உன் ஆத்மாவிலே, சரீரத்தில் எந்த பகுதியெல்லாம் இந்த சத்திய வெளிச்சங்கள் வருதோ அதெல்லாம் ஆரோக்கியம் அடையும். அல்லேலூயா. இந்த வசனம் எங்கெங்கெல்லாம் போதோ உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். இந்த வசனம் என்ன பண்ணுதான்? வெளிச்சத்தை உண்டாக்குறது. ஆமே. இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணுமா? பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமே. அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை என்ன பண்ணணுமா? சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த வசன கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லிக்கினே இருக்கணும். நான் தாழ்ச்சி அடைவேன்னு சொல்லக்கூடாது. தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு குறையும் கிடையாது, எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் சொல்லிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. இப்படி சொல்றதுனால என்ன ஆகும்? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். வசனத்தை வாய் பேசும்போது அது என்ன பண்ணுது? நன்மையை உண்டாக்குறது. அல்லேலூயா. உன் வாயினாலே உனக்கு நன்மை வரும், உன் வாயினாலே உனக்கு தீமை வரும். ஒவ்வொருவன் பேசுகிற வார்த்தையின் மூலமாக அவனுக்கு நன்மை தீமை வரும். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ பேசினா ஒன்றும் இல்லாத போயிடுவேன். நான் வியாதியாக இருக்கிறேன் நீ பேசினே இருந்தா வியாதியாக தான் இருப்பேன். நான் இயேசுவின் தழும்பலா சுகமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியம் அடைந்திருக்கிறேன், இயேசு எனக்காக சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24 படி அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன், என்னுடைய எல்லா வியாதிகளும் இயேசு சிலுவையிலே சுமந்தார், அவரே என் பரிகாரியான கர்த்தரா இருக்கிறார், அவரே என்னை குணமாக்குற தேவனா இருக்கிறார், நான் பலவீனன் அல்ல, என்னை ஆண்டவர் பலவானா மாற்றியிருக்கிறார், நான் ஒரு நாளும் வியாதிப்பட மாட்டேன். ஆமே. இதெல்லாம் நீ சொல்லிக்கினே இருக்கணும். பாருங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல
உங்கள் சரீரமானது சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை இந்த ஆவியான வசனம் உனக்கு ஜீவனை வல்லமையும் உனக்கு உண்டாக்கும், சரீரத்திலே சுகத்தை உண்டாக்கும். ஆமென், அல்லேலூயா. வார்த்தையை வைத்து தாங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். ஆமென். இந்த வார்த்தையை வைத்து தான் உன் வாழ்க்கையை நீ மாற்ற முடியும். இந்த உலகம் வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. வெறுமையாக இருந்த ஒழுங்கின்மையாக இருந்த உலகத்தை தேவன் எப்படி ஒழுங்கு செய்தார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தா, தேவனுடைய மாடலை நீங்கள் கவனித்து பாருங்க. இது ஒழுங்காக இருக்குது, இருளாக இருக்குதுன்னு அவர் பேசலை. ஒழுங்கின்மையை பார்த்து, இருளை பார்த்து சொன்னார். இருளை பார்த்துன்னா ஏன் இவ்வளோ இருளாக இருக்குதுன்னு பேசல. அவர் என்ன வேணும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டா கடவுது. அவர் சொன்ன போதே அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை புறப்பட்டு வெளிச்சத்தை உண்டாக்கினது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் அந்த சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறாராம். இயேசு அந்த வார்த்தையா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த வார்த்தையை பேசும்போது, வார்த்தையானவர் கிறிஸ்துவானவர் வெளிப்படும் போது, சிருஷ்டிப்பின் கர்த்தராகிய ஆவியானவர் அதை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குங்க. என் வார்த்தை ஜீவனாய் ஆவியாய் இருக்குன்னு சொல்றாரு. ஆமே, நீங்க வாயை திறந்து வார்த்தைகளை பேசுங்க. ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தருவான். ஆமே, நீ 21 வயசுல நீ படித்து முடிக்க வேண்டியதை படித்து முடிப்ப. ஆமே, தன் காலத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக நடத்துவார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பொழியும். ஆமே, உன் தேசத்தில் பஞ்சம் இருக்காது. நீ இருக்கிற இடத்துல பஞ்சம் இருக்காது. நீ குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருப்ப. போகும்போது ஆசீர்வாதமா இருப்ப, வரும்போது ஆசீர்வாதமா இருப்ப. உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்ப. சகல விதமான நன்மைகள் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். நீ நீர்க்கால் ஓரமா நடப்படணும். இந்த வேதத்தை நீ வாசிக்கணும், இந்த சத்தியத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்தை யாரு வாசிக்கிறார்களோ, நேசிக்கிறார்களோ, அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் வறட்சி இருக்கிறது, தரித்திரம் இருக்குது, வியாதி இருக்குது? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தை சத்தியத்தை அவங்க வாசிக்கிறதே இல்லையா. கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஏன் தரித்திரம் தாண்டவம் ஆடுது? குடும்பத்தில் வறுமை இருக்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பொத்த பையில் போடுறாங்க, வருமானம் இல்லை. ஏன் காரணம் என்ன? அவங்க கடவுளை உண்மையாக நேசிக்கிறது இல்லை. உண்மையாக கடவுளை நேசித்து இருந்தால் அவளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அதனால் சொல்றாரு, நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனிகளை தந்து இலையுதிராது இருக்கிற மரம் போல இருப்ப, கனி தருவ. ஆமென். உன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நீ கனி தரக்கூடிய மரமா இருப்ப. உன் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நீ புரோஜனமா இருப்ப. நீ வேதத்தை வாசிச்சா உன் வாயில பிறக்கிற வார்த்தைகள் மூலமாக அநேகருக்கு நீ கனி தரும். உன் வாயின் வார்த்தை மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் வாயின் வார்த்தை மூலமாக அநேக சமாதானம் பெறுவாங்க, சுகம் பெறுவாங்க. ஆமே, உன் வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையா இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த மரத்தின் கீழே நிழலிலே எல்லாரும் இந்த வெய்ய காலத்தில் என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தின் கீழே தான் போய் நிற்பாங்க. வெயில் நறுமை நிழலில் வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போது உலகத்தில் இருக்க மக்கள் பல பாடுகளை பட்டு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள், நீ மட்டும் செடி தோங்கி நல்ல கனிதர மரமாக இருந்து பச்சை பசேல் இருந்தா, உனக்கு மட்டும் பிரச்சனையே இல்லாமல் இருந்தா, உனக்கு மட்டும் வியாதி இல்லாமல் இருந்தா, உனக்கு மட்டும் தரித்திரம் இல்லாமல் இருந்தா, இவன் மட்டும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் உன் நிழலில் வருவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் வருவாங்க. நீ ஆசீர்வாதமாக இருந்தா, நீ நன்மை உள்ளவனாக இருந்தா, உன்னை தேடி ஜனங்கள் வருவாங்க. மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் எதை செய்தாலும் வாய்க்கும். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரான்? வாய்க்க செய்வான். தொட்டதெல்லாம் பொன்னா விளங்கும். சிலர் சொல்கிறாங்க பாருங்க, அவன் தொட்டா விளங்கவே விளங்காது, அவன் போகிற இடம் ஆமை பூந்த விடும், அவன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் போகிற இடத்துல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் நினச்சி பாருங்க. யோசேப்பின் நிமித்தம் பார்வோனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென், அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். அவன் தொட்டதெல்லாம் விளங்கிச்சு. அவன் காரிய சுற்றி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார்.
தானியேலின் காரியமும் ஜெயமா இருந்தது. தானியேலும் வேதத்தை வாசிக்கிற மனுஷன். ஆமென். தீர்க்க தரிசனம்னா நுணுக்கமாக வாசித்து சத்தியத்தை அறிஞ்சு 70 வருஷம் கழிச்சு அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க என்று சொல்லி சத்தியத்தை ஆராய்ஞ்சதுனாலே, வேதத்தை வாசித்ததுனாலே அவன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அல்லேலூயா. நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீ வேதத்தை வாசிக்கணும். உங்ககிட்ட சத்தியம் இருக்கும்போது அநேக மக்கள் உங்ககிட்ட வருவாங்க. ஆசாரியுடைய உதடுகளே வசனங்களை ஜனங்கள் தேடுவாங்க, தேவ வார்த்தையை தேடுவாங்க. உங்ககிட்ட ஆறுதான வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தைகள், நீதி உள்ள வார்த்தைகள், அன்புள்ள வார்த்தைகள், இரக்கமுள்ள வார்த்தைகள், நீதியை நீதியாய் பேசுகிற மனுஷனை இன்னைக்கு உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. துன்மார்க்கமாக பேசி கொண்டு இருக்கிறான். இந்த வேதத்தை நீ இரவும் பகலும் நீ வாசிக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு என்ன வருமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. நீ தொட்டதெல்லாம் பொன்னா விளங்குன்றார். ஆமென். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு? இந்த வேதத்தை வாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறான். கர்த்தர் உன் கூட இருப்பார். யோசுவா கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருக்கணும்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். எந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஏன் எழுதினாரு? நீ வெற்றியா வாழ்வதற்கு, ஜெயமா வாழ்வதற்கு, தோல்வி இல்லாத வாழ்வதற்கு நீ இந்த வேத புஸ்தகத்தை என்ன பண்ண? இரவும் பகலும் இது தியானித்து கொண்டு இரு. உன் கண்களை விட்டு பிரியாத இருக்கட்டும், அப்போது நீ ஜெயமா வாழ முடியும் அப்படின்னாரு. கர்த்தர் சொல்றார் யோசுவா கிட்ட, இது கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருந்ததுன்னா அவருடைய வசனம் தானே சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வசனம் தானே. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே, நான் கூட இருக்கிறேன், நீ வேதத்தை படிக்காத சொன்னாரு? இல்லையே, வேதத்தை படினாரு. ஆமென். அல்லேலூயா. யோசுவாவுக்கு வேதத்தை படி, நான் உன் கூட இருக்கிறேன், மோசே கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் யார் கூட இருப்பார்? வேதத்தை வாசிக்கிறவனோட கூட இருப்பார். அப்போ தான் அந்த வசனத்து மூலமாக அவர் பேசுவார். ஆமென். இது கர்த்தருடைய வேதம். இது மேலே உனக்கு பிரியம் இல்லை, இது மேலே உனக்கு வாஞ்சை இல்லை. ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்சா எப்படி ஆசீர்வாதமாக இருப்ப? வெற்றியாக எப்படி வாழ முடியும்? உன் படிப்பு விஷயத்தில் எப்படி ஜெயம் கிடைக்கும்? உனக்கு ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுறதில் ஞானத்தின் ஆரம்போ. இந்த வேத வசனத்தை, என் மகனே என் வார்த்தையை விட்டு விலகாதே, என் வசனத்தை உன் இருதயத்தில் காத்துக்கொள் சொல்லுதே. வசனத்தை இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இதில் புத்தியாக வாழணும். பாருங்க, வசனத்தை என்ன பண்ணணும்? இருதயத்தை தியானமாக இருக்கணும். இந்த வசனத்தை வாசிக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆமென். நல்ல குணசாலியாக மாறுவேன். சத்தியத்தை அறிவேன். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். உன்னை மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். உன் தோல்வியெல்லாம் வெற்றியாக மாற்றும். நீ செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாக்கிய செய்வான். அல்லேலூயா. துன்மார்க்கனும் அப்படி இராமல். இதெல்லாம் அவனுக்கு இல்லை. துன்மார்க்கனுக்கு இப்படி வராது. அவன் என்ன நடக்குது? அவனுக்கு காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறான். ஒரு காற்று வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவான்? ஒரு பதறுன்னா என்ன தெரியல, நெல்லில் கிடைக்குது பற்றியா? நெல் இல்லாத ஒரு டூப்ளிகேட்டு நெல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அரிசியே இருக்காது. கோதுமை மாதிரி இருக்கும், ஆனால் கோதுமை இருக்காது அதுக்குள்ளே. அது பதறு. நிறைய பதறுங்க சபைக்குள்ளே இருக்குது பாருங்க. அதுக்கெல்லாம் காற்று வந்தால் என்ன பண்ணும்? பிரச்சனை வந்தால் அந்த காற்று எப்படி அடிக்குதோ அப்படியே ஓடிவிடும். ஆமே. காற்று வரும்போதே தூத்திக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க பாரு. அப்போ இயேசுநாதர் வரும்போது இந்த பதரெல்லாம் சபைக்குள்ளே இருக்காது. ஆமே. பதரெல்லாம் எங்கே போடுவாங்களாம்? துன்மார்க்கனை எங்கே போடுவாங்க? அக்கினியிலே போடுவாங்க, எரிக்கப்படுவதுக்கு போடுவாங்க. நாம் துன்மார்க்கர் அல்ல. அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசித்தா நீ துன்மார்க்கனாக இருக்க முடியாது, பாவியாக இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் பொல்லாப்பான வழி நீ போக மாட்டே. ஏன் இந்த வேதத்தை படி 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 சொல்கிறோம்? நான் உன்னை திருத்தவே முடியாது. இந்த வேதம் உன்னை திருத்தும். நீ படிக்க படிக்க உன்னை என்ன பண்ணுவோம்? குணசாலியாக மாற்றிடும். உன் சுபாவத்தை மாற்றிடும். முற்கோபியாக இருந்த என்ன, கோபக்காரனாக இருந்த என்னை மாற்றிடுச்சே வேதம். ஆமீன். அல்லேலூயா. நான் மட்டும்தான் முற்கோபி, நான் மட்டும் கோபக்கார மாதிரி இந்த நீங்களாம் இல்லையா? ஒரு காலத்தில் நாம் இருந்தோம்ல அது மாதிரிலாம். ஆமீன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை படிக்க 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 நமக்குள்ளே நிதானம், நேர்மை, உண்மை, உத்தமம் வருதில்ல. துன்மார்க்கன் பதரை போல பறக்கடிக்கு போகிறான். அவன் ஒன்றும் இல்லாமல் போகிறான் பாருங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை அப்படியே சோர்ந்து போயிடுவான் அவன். ஆனால் நீதிமானவன் நிலைத்திருப்பான். கர்த்தரை நம்புகிறவன் நிலைத்திருப்பான். கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கவன் நிலைத்திருப்பான். வேதத்தை வாசிக்கிறவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. பதறுங்க அவன். நீ கனி கொடுக்கிற மரம். அல்லேலூயா. துன்மார்க்கம் பதறு. நீ கனி கொடுப்ப, ஏற்ற காலத்தில் கனி கொடுப்ப. உன்னை எல்லாரும் விரும்புவாங்க. துன்மார்க்கனை யாரும் விரும்ப மாட்டாங்க. துன்மார்க்கன் இந்த பூமியில் இருந்தால் அவன் அற்று போவான்.
துன்மார்க்கன் ஆட்சி செய்தால் அந்த ஆட்சி கெட்ட ஆட்சியாக இருக்கும். அந்த ஆட்சியிலே பாவம் இருக்கும். துன்மார்க்கன் நகர்ந்து போனால் தான் தேசம் நல்லா இருக்கும், சமாதானம் உண்டாகும். வாழ்க்கையில் துன்மார்க்கமான செயல் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அவன் காற்றடிக்கிற பதரை போல பறந்து போவான். ஆகையா துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிற்பதில்லை. அப்போ துன்மார்க்கம் போய் நியாய தீர்ப்பில் நிற்க முடியுமா? துன்மார்க்கம் செய்துட்டு எனக்கு நியாய தீர்ப்பு கொடு, நானும் நல்லது செய்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? போயிட்டு ஏற்கனவே நீ துன்மார்க்கம் பண்ணியிருக்கிற, உன்னை எங்கே போடணும்? அக்கினி கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவிகள் போய் நீதிமான்களுடைய சபையில் நிற்க முடியுமா? பாவிகள் போய் நீதிமான் சபையில் நிற்க முடியுமா? ஒரு காலத்தில் நாம் பாவியாக இருந்தோம், இப்போ எல்லாரும் நாம் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். அல்லேலூயா. நாம் முதல் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம், சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் யாரும் இன்னைக்கு பூமியில் யாரும் பாவிகள்னு சொல்லவே முடியாது. நாம் நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வாரிசுகள். ஆமே. நாம் இப்போது எப்படி இருக்கிறோம்? தேவ சபையில் போய் நிற்க போகிறோம், தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். ஆமே. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, பாவிகள் நீதிமான்கள் சபையிலே நிற்பதில்லை. யாருமே அங்கே போய் நிற்க முடியாது. அக்கிரம செய்கைக்காரனை அகண்டு போ என்று சொல்லுவார், துன்மார்க்கனை அகண்டு போக சொல்வார், மாய்மாலக்காரனை அகண்டு போக சொல்வார். ஆமே. நாம் நீதிமான்களாய் வாழும்போது கர்த்தர் மகிழ்ச்சியோடு இருப்பார். கர்த்தர் நீதிமான் வழியே அறிந்திருக்கிறார், துன்மார்க்க வழியும் அழியும். நீதிமானுடைய வழி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ சரியான சத்தியத்தில் நடந்தீன்னா உன் வழி என்னதுன்னு தெரியும் கர்த்தருக்கு. அவர் தூரத்திலிருந்தே உன்னை அறிவார், உன் இருதயத்தை அறிவார். உன் வாய் சொல்வதற்கு முன்பாக உன்னை அறிந்திருக்கிறார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உன்னை அறிந்திருக்கிறார். ஆமே. உன்னை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் படைத்த தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். அதான் சொல்றார், கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார். உன் வழி என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் துன்மார்க்கன் வழியோ கடைசியில் அழியும். ஆமே. முடிவு அழிவு. நீ துன்மார்க்கனோடு உட்காரக்கூடாது, பாவிகளிடத்தில் உட்கார நிற்கக்கூடாது. வேதத்தில் பெரியமா வாசிங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன பண்ண, உலகத்தில் இருக்க யாரோடு கூட பழகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த காலத்தில் அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் பாவியை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேதத்தை வாசிங்கன்னு சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக படித்து புரிந்துணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட 1ஆம் சங்கீதம் யார் பாக்கியவான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.